இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஜினிகாந்த், கமலஹாசன், ராமராஜன் ஆகியோர் கூட இணைஞ்சு சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்கிற இந்த நடிகை தற்பொழுது சினிமாவில் இருந்து விலகி இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் நடிப்புல அறிமுகமாகி அவங்களுக்கு ஜோடியா 4 படங்கள்ல நடிச்ச நடிகை இன்னைக்கு சினிமாவை விட்டு விலகி இருக்கிறாங்க அப்படின்றது பலருமே அறியாத ஒரு தகவல். அதே போல அவங்க ஆள் அடையாளம் தெரியாம மாறியிருக்காங்க. தமிழ் சினிமால 1987ஆம் ஆண்டு வெளியான கூலிக்காரன் படம் மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை ரூபினி. இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சதை தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் படங்கள்ல நடிக்க தொடங்கி இருந்தாங்க. ரஜினிகாந்த், பிரபு, கமலஹாசன், ராமராஜன், சத்யராஜ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலர் கூடயும் இணைஞ்சு நடிச்சிருக்க நடிகை ரூபினி விஜயகாந்தோட இணைஞ்சு 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. சினிமா பின்புலம் இல்லாம சினிமாவில் சாதிச்ச முன்னணி நடிகர்களோட பட்டியல்ல முக்கிய இடத்துல இருக்கிறவங்க தான் கேப்டன் விஜயகாந்த். பல புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இவரு தன்னோட 100வது படத்தை பெரிய வெற்றி படமா கொடுத்து சினிமா வட்டாரத்துல பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தாரு. RK செல்வமணி இயக்கத்துல கடந்த 1991ஆம் ஆண்டு வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தான் விஜயகாந்தோட 100வது திரைப்படம். சரத்குமார், மன்சூர் அலிகான், ரூபினி, காந்திமதி, நம்பியார், ரம்யா கிருஷ்ணன், லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. தற்பொழுது இந்த படம் வெளியாகி 34 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ரீரிலீஸ் செய்யப்பட்டிருந்தது. இந்த படத்தை அவரோட ரசிகர்கள் புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி ரசிச்சு பார்த்துட்டு வராங்க. இந்த படத்துல நடிச்ச மன்சூர் அலிகான், சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன், லிவிங்ஸ்டன் உள்ளிட்ட நடிகர்கள் தற்பொழுதும் திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. ஆனா படத்துல விஜயகாந்த் மனைவியா நடிச்ச ரூபினி இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பலரோட கேள்வியா இருக்கு. மும்பையை சார்ந்த ரூபினி விஜயகாந்த் நடிச்ச கூலிக்காரன் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ரஜினியோட மனிதன், ராஜா சின்ன ரோஜா ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கமலஹாசனோட அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் உள்ளிட்ட வெற்றி படங்கள்ல நடிச்சிருந்த இவங்க 7 ஆண்டுகள்ல 30க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கடைசியா இவங்க 1994ஆம் ஆண்டு தாமரை அப்படின்ற தமிழ் படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிக்காத இவங்க 2020ஆம் ஆண்டு 26 வருட இடைவெளிக்கு அப்புறம் சித்தி 2 சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. தன்னோட வசீகர புன்னகையால பலரோட இதயங்களையும் கவர்ந்த நடிகை ரூபினி இப்போவும் மும்பையில வசிச்சுட்டு வராங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆக்டிவா இருக்கிற அவங்க அவ்வப்பொழுது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவு செஞ்சுட்டு வருவாங்க. அந்த வகையில கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி இவங்க வெளியிட்டிருக்க வீடியோ பதிவுகள் ரொம்பவே வைரலாகி இருந்தது. விஜயகாந்த் நடிச்ச கூலிக்காரன் படத்துல அறிமுகமான இவங்க அடுத்து புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் உள்ளிட்ட 4 படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இதுல புலன் விசாரணை தவிர மற்ற 3 படங்கள்லயும் ஜோடியா நடிச்சிருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.